அனைவருக்கும் ஹாப்பி ஓணம். ஓணம் கொண்டாடுற எல்லாருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். ஓணம் அப்படின்னாலே கேரளா உள்ளவங்க தான் கொண்டாடுவாங்கன்னு நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் கொண்டாடுவாங்களாம். சின்ன பிள்ளைகளெல்லாம் ஓணம் அப்படின்னாலே இந்த பூவில் வந்து கோலம் போடுறது, அதுக்கப்புறம் ஜிமிக்கி கமலில் வர மாதிரி புடவை கட்டுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து நிறையா சாப்பாடு செஞ்சு சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் காலை சாப்பாடு அடையும் அவியலும் தான். எல்லா காய்கறியும் போட்டு அவியல் மாதிரி செஞ்சுட்டேன். ஓணம் ஸ்பெஷல்லாம் கிடையாது. நேற்று நைட்டு அடைக்கி வந்து எப்பயும் போல் ஊற வச்சேன். காலையிலே அப்படிங்கிறதுனால நைட்னா சட்னி அரைச்சிடலாம், காலையில் அப்படிங்கிறதுனால காய்கறி நிறையா போட்டு சாப்பிட்டா நல்லதுன்னு அவியல் மாதிரி செஞ்சுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மொதல் வேலையாக அந்த ஊருக்கு போகிறப்ப கற்பூரவள்ளி இலை துளசியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னே, அதெல்லாம் வந்து இன்றைக்கி தான் நேரம் வந்துச்சு அது வைக்கிறதுக்கு. எப்படியாவது இன்றைக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு அக்கா ஒரு தொட்டி வச்சுருந்தாங்க, அதில் தான் வச்சேன். ஊர்லலாம் பார்த்தோம்னா ரோட்லலாம் அனாமத்தியாக அந்த துளசி எல்லாம் முளைச்சி கிடக்கும் அவ்வளவு. ஆனால் நம்ம சென்னையில் கொண்டுட்டு வந்து பார்த்து வளர்த்தோம்னா அதுதான் முளைக்கவே முளைக்காது. இந்த வாட்டி விதை நல்லா முத்தின செடியெல்லாம் தான் ஊனி வச்சுருக்கேன். முளைக்குதான் என்னென்னு பார்ப்போம். நல்லபடியாக முளைக்கணும், அவ்வளோதான்.